வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், வெண்டைக்காய் பொரியல். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டு வறுக்க போகிறோம், அவ்வளோதான். வெண்டைக்காய் வறுவல் பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதில் இன்னும் எண்ணெய் ஊற்றலை, அடுப்பத்தை வைக்கல. இதில் இந்த வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்குது, வெண்டைக்காய். இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இது நல்லா எல்லாம் வெங்காயத்தை வதக்கிட்டோம்னா இது ரொம்ப கருகிடும். எல்லாம் ஒன்றா சேர்த்து போடும்போது உங்களுக்கு நல்லா இதாகும். இப்படியே வதங்கட்டும். இதுக்கு என்ன போடணும்னா மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் மட்டும் போட்டால் போதும், சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் வறுவல். பாருங்கள், வெண்டைக்காய் வறுவல். இதுக்கு என்ன போடுறோன்னு பாருங்கள். மிளகா பொடி மஞ்சள் பொடி போடுறோம். இப்போ தேவைக்கு மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, காரம் தேவை உள்ள மிளகா பொடி. உப்பு பாதி வறுத்த பிறகு வதக்கின பிறகு தான் உப்பு போடணும், அப்போது சரியாக இருக்கும். நல்லா வறுத்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெண்டைக்காய் வறுத்துருச்சு, அவ்வளோதான் வறுவல். இது நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சு பண்ணிப்போம். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், மிளகா பொடி காரத்துக்கு தேவையானது, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். வறுத்து முடிச்சு அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.